திமுகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முயற்சித்தது என்பது வதந்தி என்று அதிமுக தலைமை தரப்பில் தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக தலைமைக்கு எதிராக விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி திமுக அதிமுக கூட்டணி முயற்சி மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியான நிலையில் அந்த தகவல் வதந்தி என்று தற்பொழுது அதிமுக தலைமை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது என்ற காட்டமான விமர்சனத்தை அதிமுக தலைமையிலிருந்து அவர்களுடைய தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பில் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருந்தார். அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான தயாரான நிலையில் நாங்கள் அதை தடுத்தோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பதிவிலிருந்து ஒரு பதிவு என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதைத்தான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா? அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தமிழக வெற்றி கழகத்திடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறது. அதையும் ஏற்கிறீர்களா? அது சரிதான், ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்கள். பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? கழக யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார்? 1,34,25,260 வாக்குகள் விழுந்தது நம் கழகத்திற்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக. அவர் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து நம் கட்சியையும் நம் தொண்டர்களையும் நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை அதன் தொண்டர்களையும் கை கழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா? நீங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிழித்தீர்கள்? உங்களின் இந்த அதிகார திமிர் பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும்? மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர். எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், எடப்பாடியாருக்காகத்தான் தொண்டர்கள். இந்த இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல, தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எடுக்கும் முடிவுதான் வெற்றி பெற்றுள்ளது. இப்போதும் தொண்டர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என்று தலைமை கழகம் வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக முயற்சித்தது என்பது வதந்தி என்று அதிமுக தலைமை தரப்பில் தற்போது விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவேக தலைமைக்கு எதிராக விசிக தலைவர் திருமாவளவனை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி திமுக அதிமுக கூட்டணி முயற்சி மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல் வெளியான நிலையில் அந்த தகவல் வதந்தி என்று தற்பொழுது அதிமுக தலைமை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கம் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிறது என்ற காட்டமான விமர்சனத்தை அதிமுக தலைமையிலிருந்து அவர்களுடைய தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைய தினத்தில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த சந்திப்பில் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருந்தார். அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான தயாரான நிலையில் நாங்கள் அதை தடுத்தோம் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தல பதிவிலிருந்து ஒரு பதிவு என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கி கொண்டு வருவதைத்தான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா? அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தமிழக வெற்றி கழகத்திடம் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகிறது. அதையும் ஏற்கிறீர்களா? அது சரிதான், ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்ட செல்கிறோம் என்று சொல்லிவிட்டீர்கள். பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? கழக யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார்? 1,34,25,260 வாக்குகள் விழுந்தது நம் கழகத்திற்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக. அவர் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து நம் கட்சியையும் நம் தொண்டர்களையும் நம்மை நம்பி நின்ற கூட்டணி கட்சிகளான
பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை அதன் தொண்டர்களையும் கை கழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈனத்தனம் இல்லையா? நீங்கள் எல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிழித்தீர்கள்? உங்களின் இந்த அதிகார திமிர், பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும்? மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர். எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், எடப்பாடியாருக்காகத்தான் தொண்டர்கள். இந்த இயக்கம் சில சட்டமன்ற உறுப்பினர்களின் இயக்கம் அல்ல, தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எடுக்கும் முடிவுதான் வெற்றி பெற்றுள்ளது. இப்போதும் தொண்டர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என்று தலைமை கழகம் வெளியிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.